இலகு வழியில் இங்கிலீஷ். அனைவரும் வாய் விட்டு ஈஸியா சரளமா இங்கிலீஷ் சட்டென பேசுட ஒரே ஒரு வழி பயிற்சி தாங்க. நாம் அன்றாடம் பேசிடும் வாக்கியங்கள் தினம் 10 பார்த்துடலாம். வீடியோ பார்வையிடும் அனைவரும் வாய் விட்டு சொல்லி பாருங்க. கூச்சப்படாதீங்க. தவறாம கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்சது தானே அப்படின்னு அலட்சியம் பண்ணாதீங்க. மேலும் இதே மாதிரியான வீடியோக்களை பார்வையிட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அப்போதான் உங்களை சுற்றிலும் ஆங்கிலம் பேசக்கூடியவர்களை நீங்களே உருவாக்கிட முடியும். இலகுவா பயிற்சி பண்ணிடலாம். Come on, let's start the practice. அவன் பொய் சொல்கிறான். இது எப்படி ஆங்கிலத்துல சொல்லலாம்? He is capping. He is capping. Capping? Cap அப்படின்னா என்ன? ஜென்சி ஸ்லாங்ல cap அப்படின்னா லை, அதாவது பொய். நாம ஏன் இதை தெரிஞ்சுக்கணும்? தெரிஞ்சு காட்டி நியூ ஜெனரேஷன் பிள்ளைங்க என்ன பேசுறாங்கன்னே தெரியாம போயிடும். Will be like outdated. அது மட்டும் இல்ல, இந்த வேர்ட்ஸ் எல்லாம் இப்ப டிக்ஷனரியில கூட சேர்த்துட்டு வராங்க. அப்போ நாம் கண்டிப்பாக அவற்றை அறிந்து வைத்திருக்க வேண்டும். அவன் பொய் சொல்கிறானா? இஸ் ஹி கேப்பிங்? இஸ் ஹி கேப்பிங்? அவள் ஒரு பொய் சொல்லி. இது எப்படி சொல்வோம்? She is a capper. She is a capper. எனக்கு தெரியும் அது பொய். I know that's cap. I know that's cap. பொய் எல்லாம் இல்ல, நீ கட்டிக்காரே. இது எப்படி சொல்வோம்? No cap. You are clever. No cap. You are clever. அது நிசந்தாங்க, அவ வந்துட்டு இருக்கிறா. இது எப்படி சொல்லலாம்? No cap. She is coming. No cap. She is coming. பொய் சொல்றத நிறுத்து. Stop capping. Stop capping. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. I don't know how far it's no cap. I don't know how far it's no cap. எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியுமா? இது எப்படி கேட்கலாம்? Do you know how far it's no cap? Do you know how far it's no cap? Do you know how far it's no cap? எனக்கு தெரியும் அவள் பொய் சொல்லல. இது எப்படி ஆங்கிலத்துல சொல்லலாம்? இப்பவே கமெண்ட்ல சொல்லுங்க. வெரி குட். அவள் நல்லவள், ஆனா சில நேரங்கள்ல ரொம்ப எரிச்சல் ஊட்றா. இது எப்படி சொல்வோம்? அவள் நல்லவள். She is good. But sometimes she is so irritating. She is good, but sometimes she is so irritating. அவன் நேரம் தவறாதவன், ஆனால் சில நேரங்களில் தாமதிப்பதுண்டு. He is punctual. He is punctual, but sometimes he is late. He is punctual, but sometimes he is late. He is punctual, but sometimes he is late. நான் டிவியில் ஒரு படம் பார்த்தேன். I watched a film on the TV. I watched a film on the TV. இங்கு we can omit the also. I watched a film on TV அப்படின்னு சொல்லலாம். அவள் யூடியூப்பில் ஒரு படம் பார்த்தாள். இது எப்படி சொல்லலாம்? She watched a movie on YouTube. She watched a movie on YouTube. அவர்கள் புத்தகத்தில் கதைகள் வாசித்தனர். They read stories in the book. They read stories in the book. இங்கு READ என்னும் ஸ்பெல்லிங்கை தான் நாம் read, read, read என்றவாறு பயன்படுத்துவோம். ஸ்பெல்லிங்கில் மாற்றம் இருக்காது. காலத்தை பொறுத்து உச்சரிப்பில் மாற்றம் உண்டு. அவன் 62ஆம் பக்கத்தில் உள்ள வரைபடத்தை பகுப்பாய்வு செய்தான். இது எப்படி சொல்லலாம்?
பகுப்பாய்வு செய்தான். Analyzed. He analyzed the graph on page 62. He analyzed the graph on page 62. இங்கு நாம் எப்போது on பயன்படுத்துகின்றோம், எப்போது in பயன்படுத்துகின்றோம் என்றதை தெளிவாக விளங்கிக் கொள்ளுங்கள். on என்பது சாஃப்ட் காப்பிக்கும், in என்பது ஹார்ட் காப்பிக்கும் பயன்படுத்தப்படும். அதாவது சாஃப்ட் காப்பி என்றால் ஆல் டிஜிட்டல் ஃபார்ம்ஸ், ஹார்ட் காப்பி என்றால் ஆல் பிரிண்டட் ஆர் ரிட்டன் ஃபார்ம்ஸ், அச்சுப்பதிக்கப்பட்ட அல்லது எழுதப்பட்ட வடிவங்கள். உதாரணங்கள் பார்ப்போமா? சாஃப்ட் காப்பி on the internet, on the TV, on the radio, on Google, on WhatsApp, on Viber, on Facebook. அதேபோல் ஹார்ட் காப்பிக்கு எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம் என்றால் in the book, in the newspaper, in the magazine, in the diary, in the notebook, in the brochure என்றவாறு அமையும். ஆனால் இந்த ஹார்ட் காப்பியில ஏதாவது ஒரு பக்கத்தில் ஆயின் அந்த பக்கத்தை சொல்லும் போது ஆன் பேஜ் என்று சொல்லி பேஜ் நம்பர் அதாவது இலக்கத்தை சொல்வோம். ஆன் பேஜ் 2, ஆன் பேஜ் 10, ஆன் பேஜ் 30, ஆன் பேஜ் 150 என்றவாறு சொல்வோம். அவள் அதை செய்ய வேண்டியதாய் போச்சு, அதாவது செய்ய வேண்டி இருந்தது கட்டாயத்தின் பேரில். இது எப்படி சொல்வோம்? She had to do it. She had to do it. அவன் மீண்டும் வர வேண்டியதாய் போச்சு, மீண்டும் வர வேண்டி இருந்தது. He had to come again. He had to come again. எங்கூட சேர்ந்து சொல்லி பாருங்க. He had to come again. நான் திரும்ப திரும்ப கேட்க வேண்டியதாய் போச்சு, கட்டாயத்தின் பேர்ல திருப்பி திருப்பி கேட்க வேண்டி இருந்துச்சு. இது எப்படி சொல்வோம்? I had to ask again and again. I had to ask again and again. மீண்டும் ஒரு முறை சமைக்க வேண்டியதா போச்சு. திடீரென்று விருந்தினர்கள் வந்தா என்ன செய்ய வேண்டியிருக்கும்? again நாங்க சமைக்க வேண்டி இருக்கு. மீண்டும் ஒரு முறை once again. அப்போ எப்படி சொல்வோம்? I had to cook once again. I had to cook once again. நான் கேட்டது அது அல்ல. இதை எப்படி சொல்லலாம்? That's not what I asked. That's not what I asked. அவள் தந்தது இதுவல்ல. இது எப்படி சொல்லலாம்? This is not what she gave. This is not what she gave. நாம் வாங்கியது இது மாதிரி அல்ல. It's not like this what we bought. It's not like this what we bought. அவன் அதை வாங்கி இருக்க கூடாது. எப்படி சொல்லலாம்? He should not have bought it. He should not have bought it. எங்கூட சேர்ந்து சொல்லி பாருங்க. He shouldn't have bought it. He shouldn't have bought it. அவள் அங்கே போயிருக்க கூடாது. இது எப்படி சொல்வோம்? She shouldn't have gone there. She shouldn't have gone there. நாம் அதை அவனுக்கு கொடுத்திருக்க கூடாது. எப்படி சொல்லலாம்? We shouldn't have given that to him. We shouldn't have given that to him. இங்கு thatக்கு பதிலாக நீங்கள் விருப்பமாயின் it என்பதையும் தாராளமாக பயன்படுத்தலாம். We shouldn't have given it to him. ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று வரப்போகுது.
நீங்க எல்லாம் என்ன செய்வீங்க? ஒழுங்குபடுத்துவீங்க, ஏற்பாடு செய்வீங்க. அந்த நேரத்துல உங்களுக்குள்ள இது போல வார்த்தைகள் பயன்படுத்துவீங்க அப்படின்னு பார்ப்போம். எல்லாம் ஒழுங்கு பண்ணிட்டியா? இது எப்படி கேட்கலாம்? Have you arranged everything? Have you arranged everything? என் கூட சேர்ந்து கேட்டு பாருங்க. Have you arranged everything? எல்லாத்தையும் ஒழுங்கு பண்ணிட்டு சொல். Tell me once everything is arranged. Tell me once everything is arranged. எல்லாத்தையும் ஒழுங்கு பண்ணிட்டாள். இது எப்படி சொல்வோம்? She got everything arranged. She got everything arranged. அதப்படி அவள் அறிந்து கொண்டாள். எப்படி கேட்கலாம்? How come she got to know? How come she got to know? Again say with me. How come she got to know? அதப்படி அவள் இன்னமும் அங்கு போய் சேரல. ஏன்? ஒரு பயணத்துக்கான குறித்த நேரமாகியும் அங்கு போய் சேரலன்றாங்க. எப்படி கேட்கலாம்? How come she hasn't reached their jet? How come she hasn't reached their jet? அதுக்கு நான் தனியாவே போறேன். இது எப்படி சொல்லலாம்? It's your preference. உங்களுடைய விருப்பம், சுய விருப்பம். அதை எப்படி தெரிவிக்கலாம்? I would rather go alone. I would rather go alone. அதுக்கு நான் வீட்டிலேயே சமைச்சுக்கிறேன். இது எப்படி சொல்லலாம்? I would rather cook at home. I would rather cook at home. Would rather என்பதன் பயன்பாடு தெளிவாக தனி வீடியோவாகவே போட்டிருக்கிறேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன், பார்த்து அறிந்து கொள்ளுங்கள். அவள் ஒரு வாரமாக காத்துட்டு இருந்தாள். இது எப்படி சொல்லலாம்? She had been waiting for a week. She had been waiting for a week. அவள் போன மாதத்திலிருந்து காத்துட்டு இருக்கிறாள். இது எப்படி சொல்வோம்? She has been waiting since last month. Again, she has been waiting since last month. Now, this is the time for you. அவர்கள் தயாராக இருக்கிறார்களா? அதுக்கு நான் பஸ்லயே போறேன். அவள் சொன்னது இதுவல்ல. விடைகளை தயக்கமின்றி கமெண்ட்ல சொல்லுங்க. Practice makes you perfect. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இப்பவே ஒரு லைக் பண்ணிடுங்க. மற்றவர்களும் பயனடைய ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. இதே போல் மேலும் வீடியோக்களை பார்வையிட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். Thank you for watching.